உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த சாவி என் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் நீ இந்த கெஸ்ட் அவுட்டை விட்டு தப்பிச்சு போகவே முடியாது. ஏய், என்ன அப்படி பாக்குற? டஞ்சனான குடோன்ல அடைச்சு வைக்காம இவ்வளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்கேன்னு பாக்குறியா? எல்லாரும் மாதிரி செய்யறதுக்கு இந்த வெற்றி எதுக்கு? இந்த வெற்றிக்குன்னு தனி ஸ்டைலே இருக்கு. அதான் உன்னை பூ போல தூக்கிட்டு வந்து இந்த பூவால கட்டி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு இந்த இடம்? பிடிச்சிருக்கா உனக்கு? வெற்றி, இப்படி செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? என்னதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் ஏன்டா இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? நான் பாவம்ல வெற்றி, எனக்கு வலிக்குன்னு உனக்கு தெரியாதா? ஏய், நடிக்காத. என்ன சீனை போடுறியா? நான் என்ன உன்னை கயிறு போட்டா கட்டி வச்சிருக்கேன்? பூச்சாரங்களால தானே கட்டி போட்டு வச்சிருக்கேன். இதுவே வலிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி பட்டுன்னு எடுத்தா அறுந்துட போகுது. ஏய் பொண்டாட்டி, அழகா தாண்டி இருக்க. டேய், ரொம்ப வழியாதடா. டேய், எதுக்குடா என்ன முதல்ல கிட்னாப் பண்ண? அத சொல்லுடா. உனக்கும் எனக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்காமலே இருக்குல்ல, அதான் அத நடத்திடலான்னு தூக்கிட்டு வந்தேன். ஏய், என் கோவத்தை கலராதடா. எதுக்கு இந்த சில்லறை வேலையெல்லாம் செஞ்ச? அத சொல்லுடா முதல்ல. சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எங்க அம்மாவை எதிர்த்து நீ வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடாது. அதுக்காக தான் உன்னை நான் தூக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியோட மனு தாக்கல் செய்யற டைம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். புரிஞ்சுதா? டேய், இது ரொம்ப அநியாயம்டா. உங்க அம்மாவை எதிர்த்து நான் நிப்பேன்னு எங்க அம்மா சபதம் போட்டிருக்காங்கல்ல, அத நான் நிறைவேற்றணும்ல. டே டே, என்ன போக விடுறா. டேய் வெற்றி, வெற்றி. ஏய், நீ இங்க இருந்து போக கூடாது. எங்க அம்மாவை எதிர்த்து நிக்க கூடாது. ஏய், புரிஞ்சுக்கோ. ஏண்டி தூக்கிட்டு வந்து எதுவும் கொடுக்காம விட்டுருவான்ல நினைச்சிடாத. உனக்கு பிடிச்சதுன்னா சொல்லு, உடனே பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ரொம்ப தாகமா இருக்குன்னா சொல்லு, ஐஸ்கிரீம் தர்பூசணி ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆனா இங்க இருந்து போகணும்னு மட்டும் நினைக்காதடி. அது மட்டும் நடக்கவே நடக்காது சொல்லிட்டேன். ஆஹா, அப்பனா இவனை எவன் போக்குல போய் தான் நம்ம ஏமாத்தணும். டேய், அடிக்கிற வெயிலுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்குடா. அது நீ எனக்காக ஒரு ஜூஸ் ரெடி பண்ணு. நான் அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய், உட்காரு. இந்த வீட்ல ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் 1000 கண்ணுடைய பராசக்தி, எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா கேள்வி கேட்காம போய் ஜூஸ் போடு. ஏய், நான் ஜூஸ் போடுறப்ப நீ பாடி தப்பிச்சு போயிட்டேனா? நான் எங்கேயும் போல இங்கேயும் உட்காந்துருக்கேன், சரியா? சரி, நான் போய் ஜூஸ் போடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.